வெல்கம் டு பிக்சல் சொல்யூஷன் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் கருப்பாக இருக்க ஃபேஸ் வந்து எப்படி கலர் பண்ணுறது, அதிகமாக கலர் இருக்க ஃபேஸை வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூல் நேம் வந்து பார்த்திங்கன்னா டாட்ச், பர்ன், ஸ்பாஞ்ச். இந்த மூணு டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது மேனுவலாக யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபில்டராகவும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டோபாஸுங்கிற ஃபில்டரில் கிளியருங்கிற ஆப்ஷனும் நம்ம அப்ளை பண்ணலாம். நான் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸை வந்து கருப்பாக இருக்க ஃபேஸ் வந்து நார்மல் ஸ்டேஜுக்காகவும், அதிகமாக கலர் இருக்க ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நார்மல் ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகிறோம். அது மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது நான் ரெண்டு வேலை சொல்லி தரப்போகிறேன். ஒன்று வந்து ஸ்பாஞ்சுங்கிற டூல், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பென் டூல் வச்சு நம்ம ட்ரா பண்ணி பண்ண போகிறோம். வாங்க போகலாம் கிளாஸ்க்கு. ஃபோட்டோஷாப் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைலில் போய் நியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூவில் வந்து நான் டிஃபால்ட்டு சைஸை வச்சுக்கிறேன். நீங்கள் டிஃபால்ட் சைஸ் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து டிஃபால்ட் சைஸ் வச்சுக்கோங்க. நான் வெப்புங்கிற ஆப்ஷனில் 1200க்கு 1600 ஆப்ஷன் வச்சுக்கிறேன். அதில் வந்து ரெசல்யூஷனுங்கிற ஆப்ஷன் வந்து நான் 300 மாற்றிக்கிறேன். ஓகே, டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து Ctrl+O, ஓவில் ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவை மூட்டோ எடுத்துக்கோங்க. மூட்டோ எடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரிஜினல் பிக்கு, அதனால் நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசு பண்ணிக்கலாம். நான் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. இதில் வந்து Ctrl+ கொடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லி தந்துருப்பேன் Ctrl+ என்னன்னு சொல்லி. Ctrl+ங்கிறது ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்காக. இந்த இதில் போனீங்கன்னா இந்த இதில் டாட்ஜுங்கிற டூல் இருக்கும். இந்த டூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல் வந்து ப்ரஷ் மூலம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. மோஸ்ட்லி ப்ரஷ்ஷு மெயினான டூல் வந்து ப்ரஷ் தான். இதில் வந்து ரேஞ்சஸ்ன்னு இருக்குது. இதில் 3 ரேஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷேடோ, மிட்யூன், ஹைலைட்ஸ். இதில் வந்து ஷேடோ, மிட்யூன், ஹைலைட்ஸ் எங்கே இருக்குன்னா நம்மளோட இமேஜுக்குள்ளே தான் இருக்குது. இந்த இமேஜ் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+ கூட ஜூம் பண்ணிங்கன்னா பிக்ஸ்லேட் ஆகும். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த பிக்ஸ்லேட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து இந்த இடத்துல கலர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கலரில் வந்து 3 ஆப்ஷனாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹைலைட்ஸாகவும், இன்னொன்று மிட்யூனாகவும், இன்னொன்று ஷேடோவாகவும் பிரிக்கிறாங்க. இந்த டூலை பொறுத்து நம்ம என்ன வச்சு யூஸ் பண்ண போகிறோம்னா மிட்யூனை யூஸ் பண்ண போகிறோம் காமனாக. சரிங்களா, ஷேடோவோ நம்ம ஷேடோவுக்கும் போல் ஹைலைட்ஸும் போல் நம்ம வந்து மிட்யூனை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்போஸுங்கிற ஆப்ஷனில் நம்ம வந்து 50% வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து நம்மளை ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மாறுறது. இப்போ நான் வைக்க போகிற டூல் வந்து பார்த்திங்கன்னா டாட்ஜுங்கிற டூலு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல கருப்பாக இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு மாறுறது வந்து லைட்டாக, பெருசாக நம்ம கிளிக் பண்ணோன்னா ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ரொம்ப இல்லாமல் லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரெஷஸ் பெருசு பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஸ்ட்ரோக்லேயே நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு கவரேஜ் ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் நம்மளுக்கு வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு ஒயிட் ஒன்று வேணுமோ அங்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த டூலை வந்து யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்க்க போகிற டூல் வந்து பார்த்திங்கன்னா சேம் டூல் தான், பர்ன் டூல்னு சொல்கிறாங்க. இந்த பர்ன் டூல் வந்து சேம் என்ன ஆப்ஷன் இருக்கோ அது எல்லா ஆப்ஷனும் டாட்ஜுக்கும் பர்னுக்கும் காமன் தான். சரிங்களா, இந்த பர்ன் டூலுங்கிறது வந்து ரொம்ப கருப்பாக இருக்கா உங்களுக்கு, ஜஸ்ட் லைட்டாக இப்போ இந்த இடம்லாம் ரொம்ப வந்து நீங்கள்
ஃப்ளாஷ் அடிக்கும்போது ஒயிட் ஆயிரும். அப்போ அந்த டைமில் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி பிளாக் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம முடியோட கலர் கூட நல்லா டார்க்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப செம்பட்டியாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துல கூட நம்ம வந்து பிளாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பர்னுங்கிற டூலை. செம்பட்டியாக முடி இருந்தது அப்படின்னா அந்த முடியெலாம் வந்து நம்ம பிளாக் பண்ணுறதுக்காக இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பிளாக் பண்ணுறதுக்காகவும் இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து வரது மூணாவது வர டூல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பாஞ்சில் வந்து 2 மோட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டீசேட்ரேஷன், இன்னொன்று சேட்ரேஷன். டீசேட்ரேஷன் என்னென்னா இருக்கிறத வந்து நம்மளுக்கு கலரை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக க்ரே கலரில் மாற்றும். இதிலே வந்து பாருங்கள், இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டை மாற்றுறதுக்காக நம்ம இந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்ஸ்ன்னு இருக்கும். இதில் இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனாக தெரியும் உங்களுக்கு. இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கடுத்து வர டூல் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் டூல். இந்த சேச்சுரேஷன் வந்து டூல் பார்த்திங்கன்னா இருக்க கலர் வந்து இன்க்ரீஸாக தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேச்சுரேஷன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம், டீசேச்சுரேஷன்னா என்னென்னா கலரை மாற்றுறது, சேச்சுரேஷன் என்னென்னா இந்த மாதிரி கலர் மாற்றுறது. சரிங்களா? இது வந்து நான் கொஞ்சம் எப்படி இந்த மாதிரி டார்க் கலர் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து நான் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்மியாக நம்மளுக்கு வந்து வியூ ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்த டூலு. வீடியோ பார்த்த அனைவருக்கும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.